மக்களால பேய் நகரம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இடம். நைட் எல்லாம் வந்து பேய்கள் எல்லாம் இருக்குல்ல, உண்மைதான். நம்ம அது உண்மைதான். புயல்ல இறந்தவங்க எல்லாரும் இப்ப கூட அழுவாங்கன்னு சொல்றாங்க. அழுகுறாங்க. அங்க உள்ள போய் படுத்துருவோம், வாசல் திறக்க மாட்டோம். கண்டிப்பா பேய் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை. கழிச்சிருக்காங்க கடல்ல கொண்டு போய், இந்த கடல்ல கொண்டு போய் எல்லாம் வெளியில இருந்து கோடாங்கி வர சொல்லி கழிச்சிருக்காங்க. அப்புறமா இங்க இருக்க கூடாது, அது ஒரு காரணமா? ஆமா, அங்க இருக்க முடியாது. வீட்டுல நைட் தூங்கிட்டு இருக்கும் போது கதவுல எல்லாம் வந்து தட்டி. ஆமா, இல்ல அதெல்லாம் உண்மைதான். ஒரே இரவுல வந்து அதிகமா இறக்கும் போது ஆன்மாக்கள் அங்க இரவு நேரத்தில் உலாவு வரும். 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட சூறாவளி புயல் ஒரே இரவில் முழு தனுஷ்கோடி நகரத்தை அழித்தது. அன்று ஏற்பட்ட பயங்கரமான சூறாவளி 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. கடல் 7 மீட்டர் உயரம் வரை எழுந்து முழு கிராமத்தையும் விழுங்கியது. என்னையா பண்றீங்க? பைத்தியமாயா நீ? எங்க அம்மா அப்பாவெல்லாம் கடல்ல போயிட்டாங்க. பாட்டிலே எங்களை காப்பாத்து. ஒரு அம்மன் கோயில் இருக்கு தனுஷ்கோடியில, இந்த கோயிலுக்குள்ள போய் ஒண்டிக்கிட்டா. அப்ப இந்த கடத்தனால அம்மளி கும்மளியா வருது. எனக்கு 16 வயசு. நான் வயசுக்கு வந்து 1 வருஷம். ஓடுது ரத்தம். வண்டியில போனவங்க பூரா பேர் வண்டி தான் குப்புற சாஞ்சிருச்சு. வெயில் அப்படியே கீழே ஓயிருச்சு. இதனால பாக்குறா அழகா வருது. நீங்க பாத்தீங்களா? நானா பார்த்தேன். மருத, ராம்நாடு, ராமேஸ்வரம் இங்க படிச்ச புள்ளைய பூரா லீவுல வந்த புள்ளைய அம்புட்டு. நீங்க பார்த்து பயப்படலையா? என்ன எங்களுக்கு பையன் வந்தது வந்துருச்சு, என்ன செய்ய? அங்க மீன் பிடிக்காரங்க கோயில் வந்தாலும் இந்த கட்டை அசைய போறது இல்லை. இங்கேதான் சாவு வேணாம். Hello guys, it's me Alami. Welcome back to our new video guys. இன்னைக்கு நாம போக போறது மர்மமான ஒரு இடத்துக்கு தான். மக்களால பேய் நகரம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஒரு காலகட்டத்துல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு பேய் நகரம்னு மக்களால அழைக்கப்படுது. நான் இருக்கிறது வந்து ராமேஸ்வரத்துல. பின்னாடி பார்த்தா கோவில் எல்லாம் தெரியும். இங்க இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான பயணம் மேற்கொள்ள போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது. போற வழியில நான் எல்லாமே சொல்றேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு அந்த பேய் நகரத்தை நோக்கி தான் நம்ம பயணம். சோ गाइस, இன்னைக்கு நம்ம கூட ஆனந்த் அவர்கள் இருக்காங்க. நான் இந்த இடத்தை பத்தி நிறைய பேர் கிட்ட விசாரிச்சோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நிறைய விதமான அமானுஷிகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல எல்லாம் போக வேணாம்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல மக்கள் அதிகமா வாழ்ந்த பூமி இது. சுனாமில வந்து ஒரே இரவுல வந்து அதிகமா இறக்கும் போது அவங்களுடைய ஆன்மாக்கள் அங்க இரவு நேரத்தில் உலாவு வரும் நம்பிக்கையில அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அதான் गाइस, இப்ப கூட நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நைட்ல கூட மக்கள் அழுகிற சவுண்ட் எல்லாம் கேட்கணும். அதுல ஏதாவது உண்மை இருக்கா ஐயா? அவங்களுடைய நிறைவேறாத ஆசை இருக்கும் போது அவங்களுடைய ஆன்மா வந்து இப்ப கூட அங்க சுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? நிறைவேறாத எந்த ஆன்மாவும் ஆசை உள்ளவங்க வந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மா வந்து கொஞ்சம் முத்தி அடைய இறந்து 14 நாள் காரியம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுடைய ஆன்மா வந்து முத்தி அடைஞ்சிடும். அப்படி பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, இறந்த முன்னோர்களுக்கு பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்க தொட்ட காரியம் வந்து வெற்றி அடையாதுன்னா எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆன்மா இந்த உலகத்துல அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த மாதிரி இறந்து போறவங்களோட ஆத்மாவுக்கு நித்தி சாந்தி கிடைக்கிறதுக்காண்டி அந்த கர்மம் பண்ணணும். பண்ணலைன்னா இந்த பூமியில அலைஞ்சிட்டே இருக்கும். ஆமா, அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. அவங்களுடைய டிஎன்ஏ வழியே தான் வந்திருப்பான். அவங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்திருக்கும் போது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சொற்கோலோகத்துக்கு போறதுக்கு நம்மளால முடிஞ்ச இறைவன்ட்டு அதுக்குள்ள வழிமுறைகள் பண்ணணும். தனுஷ்கோடியை பத்தி இன்னை வரைக்கும் யாரும் காட்டாத வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்க போது गाइस. இது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கோ. புண்ணிய பூமியில இருந்து தான் பேய் பூமிக்கு போக போறோம் இல்லையா? ரெண்டும் கலந்ததா இரவு பகல், சந்திரன் சூரியன், ஆண் பெண், அது மாதிரி நன்மை தீமை ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த மாடே இந்த கண்ணையும் வந்துட்டு கோவிலுக்கு கொடுக்க போறீங்களா நீங்க? வேண்டுதல். இப்போ என்னதான் நல்ல காரியம் நடந்துருச்சு உங்களுக்கு? மாடை வந்து மாடு கோழி ஆடை பூரா காணிக்கையா விடுவோம். அந்த கோயில் நிர்வாகம் வந்து வளர்த்து அதுல பால் கறந்து அங்க உள்ளவங்களுக்கு இறைவனுக்கு பிரசாதமா படைப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆமா, சரிங்க. ரொம்ப நடக்கும். உங்க பேர் என்னையா? எம் முருகன். எந்த ஊரு? விருதுநகர் மாவட்டம், சாத்தூர். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கண்ணு தனுஷ்கோடி இங்க இருந்து 15 கிலோமீட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. ஒரு குதிரை வருது, அது கூட அதோட குழந்தை வருது, குட்டி குதிரை. ஓ, அது ஓடுது பாத்தீங்களா? இது எந்த இடம் ஐயா? கோத்தாண்டவர் ராமரோட கோயிலையா உள்ள போய் பார்ப்போம். கோவில் உள்ள இருக்கு. தனுஷ்கோடி போற மக்கள் எல்லாரும் இங்க வந்துட்டு தான் போவாங்களா? வந்துட்டு தான் போவாங்க. புண்ணியம் இது. இந்த வாங்க போறோம். தனுஷ்கோடி போற வழியில தான் இந்த கோவில் இருக்கு. அப்படியே தனுஷ்கோடி போறதுக்கு முன்னாடி கோவிலுக்குள்ள போய் கும்பிட்டு அப்படியே
போலாம். 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட சூறாவளி புயல் ஒரே இரவில் முழு தனுஷ்கோடி நகரத்தையே அழித்தது. ஆனால் அந்த பேரழிவுக்கு பிறகும் ஒரு இடம் மட்டும் பிழைத்தது. அதுதான் இந்த கோதண்ட ராமர் கோயில். இன்று அந்த கோவில் அந்த பேரழிவின் மௌன சாட்சியாக இங்க இன்னும் நிற்கிறது. இங்க இருந்து பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு பாருங்க. ஆமா, ஆனா கோவிலுக்குள்ள செம்ம கூட்டம் இல்லையா? சரியான கூட்டமா இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு. பார்த்தேன்னா அவ்வளவு கியூ. புண்ணிய இடம் வந்து ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்ற பிறகு இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விஜயபாகு இலங்கை மன்னரால் குறிப்பிடப்பட்ட இடமாகும். தமிழ்நாட்டின் தென்மேற்கில் உள்ள ராமேஸ்வரம் தீவில் கிழக்கு கடைசியில் அமைந்துள்ள மர்மமான கடற்கரை கிராமம் தான் தனுஷ்கோடி. ஒரு காலத்தில் இது சாதாரண கிராமம் இல்லை. இங்கு ரயில்வே ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி, சர்ச்சு, போஸ்ட் ஆபீஸ், வீடு அப்படின்னு மக்கள் வாழ்ந்த ஒரு நகரம். ஆனால் 1964 டிசம்பர் 22 இந்த இடத்தின் வரலாறை முழுவதுமாக மாற்றிய இரவு. அன்று ஏற்பட்ட பயங்கரமான சூறாவளி 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. கடல் 7 மீட்டர் உயரம் வரை எழுந்து முழு கிராமத்தையும் விழுங்கியது. அந்த இரவு பாம்பம் பிரிட்ஜ் வழியாக வந்த 653ஆம் எண் பயணிகள் ரயில் 115 பயணிகளுடன் தனுஷ்கோடியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் சூறாவளியின் சீற்றத்தில் கொந்தளித்த கடல் அந்த ரயிலையே அலையுடன் தூக்கி கடலுக்குள் இழுத்து சென்றது. அந்த ரயிலில் இருந்த 115 பேர் அந்த இரவில் கொந்தளித்த கடலின் நடுவில் சிக்கி மிகவும் வேதனையான முறையில் உயிரிழந்தார்கள். அந்த இரவில் உயிருக்கு போராடிய அவர்கள் எழுப்பிய அந்த அழுகை காதை கொடுத்து இந்த கடலின் அலைகள் கவனமாக கேட்டால் இன்றும் அந்த வேதனையான குரல்கள் இந்த திரைகளோடு கலந்து கேட்கும் போல தோணுகிறது. அந்த இறைவின் அந்த நிமிடம் இன்று வரை தனுஷ்கோடியின் மிக பயங்கரமான நினைவாகவே உள்ளது. பார்த்தேன்னா நிறைய ரைடர்ஸ் எல்லாம் போறாங்க கைஸ். புது எக்ஸ்பல்ஸ் 210ல போற வழியில பார்த்தேன்னா ஒரு கோவில் மாதிரி ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது அநேகமா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கோவில்னு நினைக்கிறேன். திரிசூலம் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பின்னாடி பார்த்தேன்னா ஒரு அந்த காலகட்டத்தில் சுனாமியில பாதிப்படைஞ்சேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வீடு உள்ள பார்த்தேன்னா அவ்வளவு இருக்கு. வீடு வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு. இப்படி நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் உங்களால இந்த மாதிரி பார்க்க முடியும். இது என்னதுயா? என்னது? தமிழர்கள் வந்து தெய்வத்தை கல்லாருனாலும் அதை தெய்வமாக நினச்சி வழிபடுவாங்க. இது ஆதி காலத்தில் முன்னோர்களுக்கு நினைவு இதாக வச்சு அப்படி வழிபடுவாங்க. கண்டிப்பாக. அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கோவிலாக இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஆமாம், சுனாமிக்கு முன்னாடி இது ஒரு கோயிலாக இருந்திருக்கும். ஆமா, பார்த்தேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம 2 பேரும் அங்க போன போது என்னோட நண்பன் திடீர்னு பார்த்தா விசித்திரமாக நடக்க தொடங்கினார். என்னையா பண்றீங்க? ஏய் சும்மா இருங்க, பைத்தியமாயா நீ? அங்க ஏதோ ஒரு இருண்ட மர்மம் இருப்பதை உணர்ந்து நாங்கள் உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறினோம். நிறைய மக்கள் இந்த சைடுல வந்து திதியெல்லாம் கொடுக்கறதுக்கும் அஸ்தி கரைக்கிறதுக்கும் இறந்தவரோட சடங்குகள் பண்றதுக்காண்டி நிறைய மக்கள் இங்க வராங்களா. இது பார்த்தேன்னா இந்தியன் கோஸ்டல் கார்டோட வண்டி. சன்ரைஸ் வைஸ் சிட்டில எல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த வண்டி. அது இங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க. பார்த்தேன்னா அவ்வளவு பெருசா பயங்கரமா இருக்கு. கைஸ், நான் இங்க வந்த போது ஒரு அம்மாவை பார்த்தோம். அம்மா, நீங்க வந்துட்டு அந்த தனுஷ்கோடியில மிகப்பெரிய சுனாமி எல்லாம் வந்த போது நீங்க இங்க இருந்தீங்களா? இருந்தப்பா, இருந்தா. அது ஏதாவது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அன்னைக்கு விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. 1964 தான் தனுஷ்கோடி அழிஞ்சது. நைட்டு 2 மணி புயல் வரையில தனுஷ்கோடி அழியல. எங்க அம்மா அப்பாவெல்லாம் கடல்ல போயிட்டாங்க. உங்க அம்மா அப்பா? எங்க அம்மா அப்பா. பாட்டிதான் எங்களை காப்பாத்துச்சு. உங்க பாட்டி? எங்க பாட்டி. ஒரு அம்மன் கோயில் இருக்கு தனுஷ்கோடியில. இந்த கோயிலுக்குள்ள போய் ஒண்டிக்கிட்டா 50 பேரு. செம்மணி கணேசன் சாத்திரி வந்து எங்களை காப்பாத்தினாப்பா. அப்ப போட்டு இங்கப்பா இருக்கு தனுஷ்கோடியில. அதெல்லாம் வேணாமா, இது கேளுங்க. அப்போ நீங்க வந்து பிறந்ததெல்லாம் இலங்கையில? 10 வயசு இருக்கும்போது நீங்க இலங்கையில இருந்து இங்க வந்தீங்க? வந்துட்டோம். எத்தனை மக்கள் இறந்திருப்பாங்க அம்மா அன்னைக்கு? 2000 பேர் கடல்ல போயிட்டாங்க. 2000 பேர். 50 பேர் மிச்சப்பட்டாங்க. ஒரு அம்மன் கோயில் கண்டுகோல இருக்கு, அதுக்குள்ள போய் ஒண்டிக்கிட்டோம். எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்க? ஒண்டிக்கிட்டோம். செம்மணி கணேசன் சாத்திரி வந்து எங்களை காப்பாத்திட்டாங்கப்பா. அப்போ இங்க இருந்து நிறைய பேர் அவங்கள அன்னைக்கு பார்க்க போனதுனால நாங்க பார்க்க போகல. அவங்கள வந்து பெரிய கோயிலுக்கு வந்தாங்க, ராமேஸ்வரன் கோயிலுக்கு. எங்களை வந்து காப்பாத்திட்டாங்கப்பா. அங்க கொண்டு வச்சு துணிமணி பைசா எல்லாம் கொடுத்தாங்கப்பா. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க வாடா தகுதி அற்ற இடம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி மின்சாரம் எதுவுமே இல்ல இல்லைங்க? வண்டி தண்ணி பண்ணிப்பா குடிக்க. ஓ புரியுது. இங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கம்மா? மீன் பிடிச்சி ராமேஸ்வரம் மார்க்கெட்ல விட்டு சாப்பிடுறவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறவங்க. இங்க குடி இருக்கிறப்பா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. எனக்கு 6 பையன் 4 பொண்ணுப்பா. பார்க்க மாட்டாங்கப்பா. புரியுது. ஆனா அன்னைக்கு அந்த சுனாமி நடந்த போது நிறைய பயங்கரமா இருந்துச்சு. ஆமா ஆமா. ட்ரெயின்லாம் கடலுக்குள்ள போயிருச்சு. ட்ரெயின் நிறைய இந்த கடல் ஸ்ரீலங்கா கடல்
கோபக்கார கடல், பெண் கடல். இது ஆமா, இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்துட்டு நைட் எல்லாம் வந்து பேய்கள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம். ஆமா, உண்மைதானம்மா அது? ஆமா, உண்மைதான். 6 மணிக்கு அப்புறமா மக்களை யாரையுமே இங்க வந்துட்டு அலோவ் பண்ணாது இல்லையா? பண்ண மாட்டாங்க, யாரையும் யார் பேர் தங்க விட மாட்டாங்க. போலீஸ் ப்ராப்ளம், போலீஸுக்காரங்க இங்க ஸ்ரீலங்கா போவா அப்படி கேட்பாங்க. அதனாலதான் போய் சொல்லிடுறாங்க வர்ற யாத்திரையில போற 5 மணிக்கெல்லாம் அலோட் இல்லப்பா போய் சொல்லிடுவாங்க. அந்த இறந்தவங்க எல்லாம் இப்ப கூட நைட் எல்லாம் ஆனா அழுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா? உண்மைதான்ப்பா. உண்மையாவா? அதாவது அன்னைக்கு அந்த புயல்ல இறந்தவங்க எல்லாரும் இப்ப கூட அழுவாங்கன்னு சொல்றாங்க. அழுகுறாங்க. நாங்க உள்ள போய் படுத்துருவோம், வாசல் திறக்க மாட்டோம். வெளியில எத்தனை மணிக்கு அப்புறமா நீங்க வாதில் எல்லாம் திறக்க மாட்டோம்? 4 மணிக்கும் திறப்போம் வாசல். காலையில 4 மணிக்கு திறப்பாங்க. 8 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறமா வெளியில யாருமே வர மாட்டோம். லைட் எல்லாம் அதிகமா இருக்காது இல்லையா? லைட் எல்லாம் இல்லப்பா, சோலார் லைட் வாங்கி வச்சிருக்கான். கவர்மெண்ட் எல்லாம் ஒண்ணு உதவி பண்ணல. பேட்டரி 2 பல்பு போட்டு தந்திருக்காங்க அங்க. அவ்வளவுதான், மத்தபடி பெருசா எதுவுமே இல்ல. ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்காமா அந்த பேய்கள் இதுல எல்லாத்துலயுமே? நம்பிக்கை. அது அன்னைக்கு அவ்வளவு மக்கள் இறந்ததுக்குனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம இப்போ இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். என் ஒரு பையன் சோமலாம இருக்கான், பேய் பிடிச்சா. பாருங்க எடுங்கம்மா, எடுங்க. 150 ரூபா. 150. गाइस இந்த அம்மா பேர் என்னம்மா? ராமலட்சுமி. நீங்க யாராவது இங்க வரீங்கன்னா தனுஷ்கோடியில வரீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து சாமான்லாம் வாங்குங்க. ஏன்னா இவங்க ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்க வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்க வரவங்க எல்லாரும் இந்த அம்மாவை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப நன்றி. பார்த்தேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடக்குது. அம்மா கூட சொல்றாங்க இந்த கடல் வந்துட்டு, இந்த தனுஷ்கோடி கடல் வந்துட்டு ரொம்ப கோபக்கார கடல். ராமேஸ்வரம் மாதிரி பெரிய டவுனா இது. சுனாமி வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அம்மாவுக்கு நான் நிறைய உட்கார்ந்து பேசினேன்னா வியாபாரம் நடக்காது. போற வழியில இந்த மாதிரி நிறைய மக்கள் கிட்ட இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இருக்கிற இந்த இடம் அரிச்சல் முனை, தி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கடைசி எல்லை பகுதி. இந்துக்களின் புராணமான ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்றான். சீதையை மீட்பதற்காக ராமன் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு செல்ல ஒரு இடத்தை தன் புகழ்பெற்ற அம்பினால் தேடினார். அந்த அம்போட முதல் பகுதி தனுஷ் என்றும் கடைசி பகுதி கோடி என்றும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இடத்தை கண்டுபிடித்ததும் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு தனுஷ்கோடி என்ற பெயர் வழங்கப்பட்டது. அங்க இருந்து 4 நாள் ஹனுமான் படையோட உதவியால பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலம் வழியாக ராமர் இலங்கைக்கு சென்றடைந்தார். இதனால இந்த பாலத்துக்கு ராமர் பாலம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. நம்மளால அந்த ராம சேதுன்னு சொல்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மண் திட்டம் அது இங்க பார்க்க முடியுது. ஆனா முன்னாடி எல்லாம் நம்மளால அங்க வரைக்கும் பார்க்க முடியுமா? இங்க இருந்து இலங்கை எல்லாம் பார்க்க முடியுமா? ஆனா இப்ப வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நம்மளால எதுவும் தெரிய மாட்டேங்குது. பின்பு ராவணனோட போர் புரிந்து ராமன் வெற்றி பெற்று சீதையை மீட்டார் என்று ஐதீகம். ஒரு பக்கம் இது வெறும் கட்டுக்கதை. ராமர் பாலம் என்றது ஒன்று யாராலையும் கட்டப்படவில்லை, அது இயற்கையாகவே அமைந்த மணல் திட்டு என்று ஒரு தரப்பு மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதும் அமெரிக்காவின் விண்வெளி மயமான நாசா சேட்டலைட் வழியாக புகைப்படம் எடுத்து தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு பாலம் இருப்பது உறுதி செய்தனர். அது மட்டும் இல்லாம இது இயற்கையா அமையப்பட்டதில்லை, மனிதனால் கட்டப்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறது அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சாங்க. பாலத்தோட அடிப்பகுதி மரக்கட்டையாலும் அதன் மேல் 2 அடுக்கு பெரிய பாறையாலும் வெளிப்பகுதியில் சிறிய பாறையாலும் அமைந்திருந்தது தெரிய வரப்பட்டது. பாலத்தின் மேல் அடுக்கில் உள்ள பாறைகள் மிதக்கும் தன்மை கொண்டது என்று பலராலும் நம்பப்பட்டது. அதாவது ராமனின் பாதம் இந்த பாறை மேல் பட்டதினால இது மிதக்கும் திறன் பெற்றது என்று பலராலும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கல்லை பல கோவில்கள்ல வச்சு இப்பவும் வழிபடுறாங்க. இந்த பாலத்தை உறுதி செய்த நாசா இது ராமரால் கட்டப்படவில்லை, மனித குலத்தோட முதல் மனிதனான ஆதாமால் கட்டப்பட்டது என்று சொல்லி இந்த பாலத்துக்கு ஆதாம் பாலம் என்று பெயர் வைத்தது. நம்ம ஊர்ல உள்ள ஒரு இடத்துக்கு எங்கேயே உள்ளவங்க பெயர் வைத்தது சற்று வரந்து கூடியது. ஆக்சுவலி என்னன்னா இங்க கூட்டம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாம் பயங்கரமா வருது. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு இங்க வியாபாரம் நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்தேன்னா இங்க எல்லாம் நிறைய அழிஞ்ச விஷயங்கள் இருக்கு. அங்க கூட ஏதோ இருக்கு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அங்க 2-3 பேர் நிக்கிறாங்க, அவங்க கிட்டே போய் கேட்கலாம். வணக்கம் ஐயா, இதெல்லாம் என்னதையா? இந்த இது எல்லக்கூட இது மீனவர் இது அடையாளம் இது ஏன் அழிஞ்சிருச்சு? இதெல்லாம் அது தனுஷ்கோடி அன்னைக்கு சுனாமி வந்த போது அழிஞ்சதா? இதெல்லாம் அழிஞ்சது பண்ணி தான். ஓ, அப்ப அங்க முன்னாடி அங்க பில்டிங்கா இருக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துல இங்க பெரிய பில்டிங்கா இருந்தது. 1964 அழிஞ்சு மறுபடியும் உருவானது. இது வந்து அன்னைக்கு அழிஞ்ச போது அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா திரும்ப எல்லாம் கட்டல. அது அப்படியே அந்த சுனாமியில் அடித்தது வாக்கில் அப்படியே இருக்குது. முன்னாடி கட்டினது கடல் இது உள்வாங்கி போகிறதுக்காண்டி இது ஒன்றுது. 2 கடலும் ஒன்றா இது ஒன்று இருக்கு. தடுப்பு சார் போட்டு செமினி கணேசன் அப்போ இங்கே வந்து ட்ரெயின் இங்கே வரும்.
தனுஷ்கோடிக்கு. சரிங்க ஐயா. தனுஷ்கோடி ட்ரெயின் வரும். ட்ரெயின் வந்து மூவ் ஆகி வந்தது. அப்புறம் 1967 புயலில் அழிஞ்சது. ஆனால் அந்த டைமில் நீங்களாம் இங்கே இல்லை. நான் வந்து பிறக்கல அந்த நேரம். 1973 இப்போ வந்து என் டேட்டா இப்போ வந்து 1973 52 வயசு 53 வயசு ஆகுது. இப்போ வந்துட்டு இங்கே மின்சாரம் வந்து தண்ணி வசதி மற்றபடி எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாது. இது வந்து இது சோலார் லைட்டு. சோலார் லைட் மட்டும்தான். வாழ தகுதியற்ற இடம்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் ராமச்சந்திரன். எம்ஆர்டி நகர். எம்ஆர்டி நகர் இங்கே மணமேடு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. குடிசையில் வாழ்கிறோம். ஏதாவது பார்த்து இது ஒன்றுங்க, ஏதாவது கருணை வாட்டுங்க. சரிங்க சரிங்க. வயசு 1973 டேட்டாப்பு. இப்போ 1973 52 வயசு இருக்குமாப்பா? உங்களுக்கே தெரியல உங்க 52 53 வயசாச்சு. சரிங்க சரி, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சைடில் இருக்கு இல்லையா, அது பெண் கடல், இது வந்து ஆண் கடல். இந்த பெண் கடல் தான் வந்து கொந்தளிச்சு மிகப்பெரிய ஒரு பேரழிவே உண்டாச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. இங்க இப்போ நிறைய விஷயங்கள் நான் காட்டணும் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல அந்த சுனாமியில் அழிஞ்சது தான். ஸோ அதோட மீதிகள் தான் நீங்க இங்க பார்க்கக்கூடிய எல்லாமே. ஒரு காலத்துல எத்தனையோ மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா ஸ்டெப்பெல்லாம் இருக்கு, இங்க எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருந்ததுக்கான அறிகுறி இருக்கு இங்கிட்டு. அம்மா நீங்க இந்த ஊருக்காரரா? ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னம்மா, நாங்க இந்த ஊர் இல்ல, நாங்க பாம்பன். என்னம்மா கேட்க? அதாவது இங்க வந்து சுனாமியில நடந்த டைம்ல இருந்த யாராவது இருக்காங்களா? இப்போ ராமேஸ்வரம் அழிஞ்சோ இல்லையா, அந்த டைமை பத்தி கேக்குறேன். அந்த டைம்ல உள்ள நம்மளே பிறந்திருக்க மாட்டோமே. அங்கிட்டு பெரிய ஆளுகளை பார்த்து கேளுங்க. இது யாரு நம்ம பார்க்க போறது? இங்க நாச்சாண்டல் அவங்க அந்த டைம்ல இங்க இருந்தவங்க, அதாவது அந்த சுனாமி எல்லாம் வந்த போது. இங்க எப்படி வாழ்க்கையில எப்படி இருக்கு? இது வாழ்க்கை வந்துட்டு இப்ப எல்லாம் ஒன்றும் பாய்ப்பு இல்லைண்ணே. அது அவங்க நடக்குது. தாத்தா ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒரு சேனல்ல இருந்து வரோம், உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கட்டுமா? அதாவது வந்து தனுஷ்கோடி அழிஞ்சோ இல்லையா சுனாமி வந்து, அந்த டைமில் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 64 புயல் தாத்தா. 64 புயலுக்கு பின்னாடி நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் அப்போ அதுக்கப்புறமா தான் வந்தீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நமக்கு ஒரு 10-12 வயசு இருக்கு. 64 புயலுக்கு முன்னாடி பின்னாடி தான் அது அழிஞ்ச பிறகு சுனாமி வந்தாங்க. சுனாமி வந்து அதுக்கு முன்னாடி இந்த புயலுக்கெல்லாம் முன்னாடி வந்து தனுஷ்கோடி மிகப்பெரிய டவுன். ஆமாம், ராமேஸ்வரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்தாங்க. ஆமாம் அதே மாதிரி. அதை விட ஒரு பங்கு கூட தாங்க. அன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருந்தோம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? சின்ன சிங்கப்பூர். சின்ன சிங்கப்பூர். நான் அவ்வளோ வசதியாக இருந்தாங்க மக்கள் எல்லாம் இங்கே. அவ்வளோ வசதி. மெட்ராஸ் மாதிரி அங்கே தான் வரும். ஓ, மദ്രാஸ் மாதிரி இருந்தாங்க. இங்கே இருந்து இலங்கைக்கெல்லாம் ட்ரெயின் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? இலங்கைக்கு இல்லை. அப்புறம் எங்கே போக முடியும்? இலங்கைக்கு நம்ம இதெல்லாம் போகணும். சிலோன் போனோம், கப்பல் இதில் போட்டில் போகணும். ஆனால் அது வராமல் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இது வந்து பயங்கரமாக வல்லரசாக இருந்திருப்பேன். ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் இருந்தாங்க அன்னைக்கு அந்த டைமில்? அது 10,000 கணக்கில். 10,000 கணக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2,000 பேர் இருந்தாங்கன்னு. அதை விட அதிகமாக இருந்திருக்காங்க. ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? முனிசாமி. முனிசாமி, சரிங்க. வாராப்பிள்ளை. வணக்கம்மா, 2 வார்த்தை பேசலாமா? அதாம்மா, கேட்குதா நான் சொல்லுது? என்னம்மா கேட்குதாண்டு கேட்குறாப்புல. கேட்குது. தனுஷ்கோடியில் வந்துட்டு பெரிய சுனாமி வந்தோம் இல்லையா, வந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம், கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க, எப்படி இருந்தது, என்ன நடந்துருச்சு அன்னைக்கு? செவ்வாய்க்கிழமை 8:30 பஸ் வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு விடிஞ்சா புதன்கிழமை 8:30 பஸ் வண்டி வரவும் வண்டி ஊதாமல் கடந்தியான். ஊதாமல் கிடக்கவும் என்ன வண்டி ஊதாமல் கிடக்க, எங்கள் வீடு பக்கத்தில், அந்த கையாட்டிக்கு பக்கத்தில் எங்கள் வீடு. அப்போ ஊதாமல் கிடக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்டுக்கிட்டு தாப்பா இருக்கிற. கேட்டுக்கிட்டே இருக்கவும் இந்த 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 கடல் இந்த கடத்தை நாள் அம்மளி கும்மளியாக வருது. இந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு தண்ணி வந்துருச்சு, அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு தண்ணி வந்துருச்சு, சுற்றி வர தண்ணி வந்துருச்சு. இருக்க வீடில் ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டில் போய் நாங்கள் 3 பேர் 50 வீட்டுக்காரவங்க நாங்கள் இருந்தோம். 50 வீட்டுக்காரவங்களும் அங்கே போய் இருந்துட்டோம். எங்கள் ஆம்பளை இங்கே ஒருத்தருமே இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அப்பா இல்லை. 19 பேர் ஸ்லோனில் பிடி வெட்டுக்கிட்டாங்க. பிடிவடவே எங்களுக்கு ஆம்பளை உதவி இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால், ஆம்பளை இருந்திருந்தாங்க நாங்கள் எல்லா பேருமே தண்ணியில் போயிருப்போம்.
வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போனா அந்த ஓடையில எங்கே கொண்டு விடு எங்களை எங்கே கொண்டு விடு. எனக்கு 16 வயசு, நான் வயசுக்கு வந்து 1 வருஷம். அப்போ இருக்கவும் வரல. விடியவும் 4 மணியை போல பார்க்குறோம், சந்தையில எல்லாம் அப்படியே கிடக்குது, அழிஞ்சு போய். இந்த கட்டடங்க அழிஞ்சு போச்சு, இந்த இருந்த வீடு வாசலாம் அழிஞ்சு போச்சு. ஆமாம், என்னென்னு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஓடை எங்கள் வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் கடைக்கும் பக்கத்தில் ஓடை. அந்த ஓடையில இருந்து இங்கேருந்து போகிற கட்டடம் வண்டி கிண்டி எல்லாமே விழுந்து கிடக்குது. ஆமாம், இந்த காற்று தான் வந்தது, இந்த காற்று தான் வந்து அமர்த்தினது. பார்த்தா வீடு வாசலாம் அப்படியே அழக்கா வருது. புரியுது. என்னென்று போகிறது ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தால உங்களுக்கு 3 வங்காயம் இருப்பேன். நான் என்னால் நடக்க முடியாது. என் தம்பி ஒரு ஆள், என் தங்கச்சி மாதிரி 2 பேரும், எங்கள் அம்மா. நீங்க 16 வயசு உங்களுக்கு? ஆமாம், சொந்த மந்தம் எல்லா பேருமே அங்கே இருந்தேன். எல்லா பேருமே போயிடாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் அங்கே பாலத்துக்கு போனேன். பாலத்தில் ஒரு பொம்பளைக்கு ஓடு விழுந்து, பரவட்டு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு இந்த ஓடு விழுந்து ஓடுது ரத்தம், காலு போச்சு. அதோட ஸ்டேஷனுக்கு வந்தேன். எல்லா பேருமே நடந்துருச்சு, நடந்து போகிறோம் எல்லா பேருமே. எங்களால் நடக்க முடியலை. எங்கள் அம்மாவும் என் தம்பியும் இருந்து என்னை கூட்டிகிட்டு போய் கரைக்கட்டு அங்கேருந்து 8 மணிக்கு புறப்பட்டு அங்கே போய் சேர 1 மணி. நாங்கள் தான் கடைசி, எங்களால் நடக்க முடியல. என்னோட இன்னொரு பையன் ஒன்று. அப்போவே தண்ணி வந்துடுச்சா? அப்போ தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்குல்ல, எனக்கு இம்புட்டு தண்ணி, பாவாடை கீவாடாச்சு எல்லாமே பிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு மாற்றி உறுத்த ஏனம் இல்லை. அதோட ராமேஸ்வரம் போனேன். ஒரு ராமகிருஷ்ணன் ரோட்டில் தங்குனா இங்கே இருக்க இடம் காணாது. அதோட என்ன ராமேஸ்வரம் போனேன். ராமேஸ்வரம் போனால் கோயிலுக்கு போனால் கோயிலில் இருக்க இடம் இல்லை. ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. ஆமாம். அதோட என்ன மங்கம்மா சத்திரத்துக்கு இந்தங்கன்னு ஒரு சத்திரம் இருக்கு அதுக்கிட்ட போனேன். அது இப்படிக்கேன்னு முடுக்கு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் போய் இருக்க முடியல. அதுக்கப்புறம் யானைக்கட்டி சத்திரத்துக்கு போனேன், அங்கேயும் இருக்க முடியலை. அதோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், பாம்பனில் கிடந்த வண்டி ஒன்று வந்துச்சு. வரவும் அம்புட்டியாரையும் ஏற்றிட்டு போனாங்க. ஏற்றிக்கிட்டு போய் நாங்கள் கேம்பில் போய் இருந்தோம். கேம்பில் போய் இருக்கவும் எங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. நல்லா எல்லா பேருக்குமே அன்னதானம் கொடுத்து ஒரு 5 நாள் சொல்லவும் எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர் வந்து அங்கே உள்ள துணிமணியில் பூராத்தையும் கேட்டு அள்ளிக்கிட்டு 3 வண்டி துணிமணியை ஏற்றிக்கிட்டு வந்திருந்தாங்களாம். நான் போகலை, எங்கள் அம்மா விடாது, வெளியே போக மாட்டேன்னு. அதோட எங்கள் அம்மா சொல்லிச்சு 3 வண்டி வந்திருக்குமா அப்படி. நானும் வாரம்மா, எங்கள் தலைவரி செல்ல தர முதவி இரு, நீ வராத, இந்த பழைய துணிமணிக்கா நீ போகிற அப்படின்னு சொல்லி என்னை இருக்க வச்சு துணிமணி கொடுத்தாங்க, புதுசும் கொடுத்தாங்க, பழசும் கொடுத்தாங்க. அது பிறகு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவர் வந்த பிறகு சாப்பாடு சலக்குன்னு ஊற்றுவாங்க சோத்தை. புரியுது. ஆமாம், அவர் வந்த பிறகு தனியாக குழம்பும் சோறும் தனியாக தந்துடுவாங்க. அதோட இருக்கவும் கேம்பில் போய் லோனு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டாங்க. சொல்றது எங்கள் அண்ணன் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிக்கிட்டு ஒடியாந்தது. உடைக்கலையாக்கா அவங்களும் எல்லா பேருமே அங்கேயே செத்து போவாங்க. அதோட எங்கள் அண்ணன் நல்லா பாடியாரு. அதுதான் எடுத்து உடைச்சிருக்கு, என்னத்தையே எடுத்து உடைச்சி சேதராமன்ற ஒரு ஆள். அதுக்கப்புறமா தானே புயல் வந்தது. அது இந்த சின்ன புயல், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுலாம் பிரச்சனை, வெள்ளம் வாசிலாம் எங்களுக்கு போயிருச்சு. இவங்க விட்டு வரலாம், எங்க விட்டு வரலாம். ஒரு போட்டு வந்து ஒரு வெள்ளம் வந்து 5 லட்சம் 6 லட்சத்துக்கும் காணும். வலகேரி எல்லாமே போயிருச்சு எங்களுக்கு. அதோட கேம்பில் லோனு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடராசன் பாரசிட்டு நடராசன் அவர் ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்தாரு. அதுல வந்து வீட்டை கட்டிக்கிட்டு நாங்க இருந்தோம். இப்ப அதுக்கு பிறகு எத்தனை பேர் பாதிப்படைஞ்சாங்க அன்னைக்கு? எத்தனை பேர் பாதிப்படைஞ்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அம்மா, எத்தனை பேர் இறந்தாங்க அந்த புயல் எடுத்த போல எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னு கேக்குறேன். எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னு வண்டியில போனவங்க பூரா பேர் வண்டி தான் குப்புற சாஞ்சிருச்ச. வண்டியில காரேசில வந்தால பள்ளிக்கூடத்துக்கு லீவு. அந்த தேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு லீவுல ராம்நாடு மருதை இங்க போய் ஏத்திட்டு வந்தது. அவங்க பூரா பேருமே போயிட்டாங்க. வண்டியில வந்தவங்க எல்லாருமே கணக்கெடுக்க முடியும், எல்லாருமே இறந்துட்டாங்க. எல்லா பேருமே அடைஞ்சிட்டாங்க. 50 பேருமே அடைஞ்சு தூக்குனாங்க. அரைவாசி போயிருச்சு. ட்ரெயினும் கவுந்துடுச்சு. ட்ரெயின் அப்படியே கீழே போயிருச்சு. தன்னால பாக்குறா அழகா வருது. நீங்க பாத்தீங்களா? நானா பார்த்தேன்.
இங்க இந்த கடையில தான் தாண்ட இங்கிட்டு தான் போனது. பார்த்தா அழகா இப்படி வந்து குப்புற பாய் இப்படி விரியே. புரியுது. அந்த காரேசு புரியுது புரியுது. ஒரு புள்ள தங்கல அதுல. மருத, ராம்நாடு, ராமேஸ்வரம், பாம்பை, மண்டபம், இங்க படிச்ச புள்ளைய பூரா லீவுல வந்த புள்ளைய அம்புட்டு வண்டியில வந்த யாத்திரை. இந்த வருதையில யாத்திரை, இந்த யாத்திரையெல்லாம் வந்திருக்கு வருமா? அந்த யாத்திரையெல்லாம் வந்துட்டு இதுல தங்கும். ஐயா இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ட்ரெயின்ல வந்தவங்க தான் எல்லாருமே இறந்தாங்க. அத பத்தி தானே சொல்றாங்க. எத்தனை பேர்னு கணக்கெடுக்க முடியாது. டிடிஆர் தான் கணக்கெடுக்கலாம். 2000 பேர் இருந்தாங்கன்னு அரசாங்கம் சொல்றாங்க. 2000 பேர் இருந்தாங்கன்னு அரசாங்கம் சொல்றாங்க. இருக்கும். அதை விட அதிகமா இருக்குமா? இதுல இருந்து அங்க வரைக்கும் இருக்குமே காரேஸ். காரேஸ்னா வண்டி ட்ரெயின். அப்ப எத்தனை பேர் வந்திருப்பான்னு சொல்லி டிடிஆர் தான் கேட்கணும். டிக்கெட் கணக்கு கொடுத்துருப்பாருல்ல. புரியுதுமா. அதாம்மா அந்த காலத்துல இலங்கை வரைக்கும் ட்ரெயின் போகுமா? இங்க இருந்து தனுஷ்கோடியில இருந்து இலங்கை வரைக்கும் போகுமா வண்டி? ராம்சரம் இருந்து இங்க வரும். ராம்சரம் பாம்பே இங்கிட்டு கிடந்து பாம்பம் பாலத்தை விட்டு இங்க தரும். ஒரு நாளைக்கு 8 காரேஸ் வரும். வாட்டதங்கி, செவுனு, செட்லு, மெயில், சேது, இப்படி 8 வண்டி வரும். இந்த 8 தான் கடைசி. நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ்கோடியில இருந்து இலங்கைக்கு வந்து வண்டி இருந்ததா? அப்படி இல்ல. அது சும்மா அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து போக்குவரத்துல இந்த மீன் பிடிக்க போறவங்கள பிடிப்பாங்க, கடத்தல் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க தான் போய்க்கிறலாம். மற்ற பேர்லாம் போக முடியாது. போட்டில் தான் போக முடியும். இந்த சுனாமி நீங்க பாத்தீங்களா? எத்தனை ஹைட்ல வந்தாங்க? இது புயல் எடுத்து வர போல கடல் வந்துட்டு அளவு வந்துட்டு எவ்வளவு வந்துச்சு? ரொம்ப தொலை, ரொம்ப ஐம்பது தொலை இருக்கும். அப்படியே அந்த வண்டிலாம் அப்படியே பாய் அப்படியே மார்சாவுக்கு. நீங்க பார்த்து பயப்படலையா? என்ன எங்களுக்கு பையன் வந்தது வந்துருச்சு, என்ன செய்ய? நாங்க மீன் பிடிக்காரவங்க, அதனால பயப்படல. நாங்க பயம் இல்லை. இப்ப புயல் வந்தாலும் இந்த கட்டை அசைய போறது இல்லை எந்த ஊருக்கு. இங்கேதான் சாவு வேணாம். அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாழா தகுதியற்ற இடம்னு சொல்றாங்க இல்லையா? இது அதெல்லாம் கிடையாது. மின்சாரம், தண்ணி வசதி எதுவுமே இல்ல இல்லையா? இப்போ வந்துட்டு நாங்க எல்லா வசதியும் முதலையாச்சும் தண்ணி கிடையாது. தண்ணி வசதி கிடையாது. குடிக்க தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இப்ப எல்லா வசதி தண்ணிக்கு மேலதான் எல்லா வசதியும் இருக்கு இப்போ. ஆனா அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கெல்லாம் பயம் இல்ல. மத்த பேர்லாம் பயந்துட்டு ஓடிடுவாங்க. இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, நான் போக மாட்டேன். ஆனா 16 வயசுல நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன்ல. உங்க கூட இருந்தவங்களுக்கு யாருக்காவது அதை பாதிப்படைஞ்சிருச்சா? கிடையாது. அதெல்லாம் கிடையாது. யாருக்குமே பாதிப்பு இல்லை. அதிகமா இறந்தவங்க இந்த ஊருக்காரங்களா? வண்டியில தான் போனவங்களுக்கு தான் ரொம்ப பேர் செத்தது. இங்க அரிச்ச மனையில இங்க மீன் பிடிக்க போனவங்க 10-20 பேர் இருக்கு. அப்ப தனுஷ்கோடியில இருந்தவங்க இறப்பு கம்மிதான். ஆமா, வெளியூர்காரங்க தான் அதிகமா இருந்தாங்க. உள்ளூர்காரங்க வந்துட்டு போயிருங்க வண்டிக்கு. இங்க தங்காதுவ, வண்டியலுக்கு போயிருங்க. எந்த சனமுமே தங்காது. யாத்திரை சுழுவான்ல இருந்து வருதுல கப்பா, அந்த கப்பல இருந்து பாஞ்சரை இறக்கி விடுவாங்க. அங்க உள்ள சனத்து வழியா இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டுட்டு அவங்க வண்டி வாசிகளுக்கு போவாங்க. இங்க இருந்து இதுல அங்க ஏத்திட்டு போவாங்க. கப்பா ஒரு 2 கப்போ. தனுஷ்கோடி அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அம்மா? அப்ப மாதிரிதான் இப்பவும் இருக்கு. எங்களுக்கு தெரியுது. இப்ப என்ன ரோடு போட்டதுனால கொஞ்சம் வசதியா இருக்கு. இல்ல அந்த காலத்துல பார்த்தேன்னா பெரிய சர்ச்சு, பில்டிங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது இல்லையா? இருந்துச்சு. இந்த வீடு அந்த வடக்குல கட்டடங்க உடஞ்சு அது பூரா வேலைக்காரங்க இருந்தது. புரியுது. வேலை இந்த கப்பல்ல வேலை. இப்ப நம்ம போற வழியில பாக்குற ஒரு சர்ச் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பெருசா இருந்தாங்களா? ரொம்ப இதா இருக்கும். சனி ஞாயிறுக்குள்ள எப்பவும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அந்த சர்ச்சில். அந்த காலத்துல 2 சர்ச்சு, இந்த அங்கன ஒரு சர்ச்சு, இங்கன ஒரு சர்ச்சு இருந்து. அப்புறம் அங்க பாக்குறது ட்ரெயின் இல்லையம்மா? ட்ரெயின் பூரா இங்கதான் வரும். அங்க போவாது. போவாது. ஒரு வண்டி போகும். இந்த மெயில் சொல்றேன் பாருங்க, அந்த வண்டி தான் அந்த பாலத்துக்கு போகும். புரியுதம்மா? அந்த பாலத்துக்கு ஒரு வண்டி தான் போகும். மற்ற வண்டி எந்த வண்டி எல்லாமே இங்க வந்துடும். தண்ணி பிடிக்கிற வண்டியோட இங்க வந்து தான் தண்ணி விடும். வண்டியில கொண்டு வந்து பைப்புகளுக்கு தண்ணி விடுவாங்கல்ல, இன்ஜின் கழுவுவாங்க. அதுக்கு பூரா இங்கே அங்கே ஒரு இது கிடக்காது. மூந்துருச்சு. ஒரு லக்கத்துல தான் அது அங்கே கிடக்கு பாதை. புரியுது. பிடித்தேன். ஆனா நிறைய விஷயங்கள் இவர் இப்ப சொல்லும் போது எனக்கே தெரியுது. எங்களுக்கெல்லாம் இப்ப எங்க ஆளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க. புயல் வந்தா வந்துட்டு போகுது. எங்க அப்பா இறந்துருக்காங்க. உங்க அப்பா இறந்துட்டாங்களா? இவர் அப்பா இறந்துட்டாங்க. இது யார் உங்களோட பேரா? மாவ வீட்டு பிள்ளை. உங்க பேர் என்னம்மா? என் பேரு பூமேலு. பூமேலு. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க?
எங்கள் பேரன் பூட்டம் காலத்தில் இருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். 6-8 தலைமுறை இங்கே இருந்திருக்கு. இப்போ நான் 2 தலைமுறை நான் எடுத்துட்டேன். மவன் எடுத்துட்டேன், பேரன் எடுத்துட்டேன், பேத்தி எடுத்துட்டேன், பூட்டியும் எடுத்துட்டேன். ஆனா இப்ப தனுஷ்கோடியை பத்தி நினைக்கும் போது நீங்க யோசிக்கும் போது என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்குலாம் ஒண்ணும் அரை சரி ஓடுங்க, சின்ன சிறுசுவோ இருக்காதுல்ல. அம்மா வயசானவோ பார்த்துக்கிட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சின்ன சிறுசுவோ பயப்படுங்கள்ல, தடி புயல் வருதே, காத்து வருதே, வீடு வாச விழுந்துருமே, மூடிருமே கடை அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஓடிருங்க. புரியுது. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்மா. இவ்வளவு விஷயங்கள் நீங்க நமக்கு சொல்லி தந்ததுல மிகப்பெரிய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்கம்மா வரேன். ஃபேன் இல்லாம ஒரு கரண்ட் வசதி இல்லாம எப்படி இந்த சூடுல நீங்க தாக்கு பிடிக்கிறீங்க? கரண்ட் வசதி எல்லாம் கிடையாது, சோலார் தானே எல்லாமே. சோலார்ல ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகுது? எல்லாமே ஒர்க் ஆகும். டிவி கிவி எல்லாமே, லைட்டு கிட்டு எல்லாமே அதை வச்சு நீங்க ஓகே வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க? இங்கே ஏசி மையா காத்துனே. அதிகமாக வந்து நெட்வொர்க் பிரச்சனை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நெட்வொர்க் பிரச்சனைலாம் வந்துட்டு எதுவுமே கிடையாதுன்னா எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குது. வோடாஃபோன் ஒர்க் ஆகுது? வோடாஃபோனு, ஏர்டெல். மற்ற சிம் எல்லாம் ஒர்க் ஆகாது. எத்தனை வருஷமா இருக்கீங்க ப்ரோ நீங்க இங்க? 6 வருஷமா. 6 வருஷமா இருக்கும். இது எந்த மாதிரி கடை ப்ரோ? இந்த சங்கு மற்றபடி இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க? சங்கு, முத்து, பவளம், ஸ்படிகம் எல்லாம் கடல் சார்ந்த பொருள் தான். ஓகே ஓகே. ஏதாவது வித்தியாசமா காட்டுறீங்களா? இந்த இருக்குல்ல, கடல் சிப்பி இருக்கு, சிப்பி, சங்கு. ஓகே ஓகே. பென் ஸ்டாண்டு இதெல்லாமே நீங்க உருவாக்குறதா இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து விற்கிறதா? நம்ம எல்லாம் எடுத்து நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம எல்லாம் இதெல்லாம் கடல்ல இருந்து எடுக்கிறது? எல்லாம் நேச்சுரலா எடுத்து நம்மளா பாலிஷ் பண்றதெல்லாம். ஏதாவது வித்தியாசமா காட்டுங்களா? முத்து சிப்பில தான் முத்து ஃபார்ம் ஆகுது. ரியல் இது வந்து ஒரிஜினல் பேல். நம்ம மற்ற இடத்துல பாக்குற மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. இப்போ இதுக்குள்ள இருந்து தான் அந்த முத்தை எடுத்துட்டு முத்து எடுக்கிறது. இங்கே எடுக்கக்கூடிய முத்து கடல் முத்து. முத்து ஏதாவது இருக்காயா? இது வந்து ஒரிஜினல் முத்து. ஒரிஜினல் முத்து. கையில ஒன்று எடுத்து காட்டுறீங்களா? ஸோ இதுதான் அந்த பவுலவன் எல்லாம் சொல்றது. ஆமா ஆமா. பவிலன் சொல்றது ரெட், முத்துன்னு சொல்றது ஒயிட். பவிலன் சொல்றது அந்த இருக்குல்ல ரெட் கலர். ஓகே ஓகே. ஒயிட் கலர் தான் முத்து. இது ஒண்ணுக்கு எவ்வளவு வரும்? இது ஒரு பீஸ் வந்து 100 ரூபா வரும். இது ஒரு பீஸ் 100 ரூபா. ஓகே ஓகே. ஆனா இது ஒரிஜினல். ஆனா பல லட்சம் எல்லாம் போகும்னு சொல்றது. அது என்ன? கடல்ல எடுக்கிறனால ரேட் கம்மி. ஜுவல்ல ஷாப்லங்கன்னா ஒரு பீஸ் வந்து 500 ரூபா 600 ரூபா சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நம்மளா எடுத்து நம்ம கடல்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி பண்றனால ரேட் பிரைஸ் அந்த மாதிரி. ஓகே அப்படி. ஆனா இது வந்து வெளியூர்ல எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா? கோடிக்கணக்கில் எல்லாம் போற இதெல்லாம் வருமா ப்ரோ? அது வேற முத்து. இது வந்து இது வேற முத்து. முத்துலேயே வந்து 2 குவாலிட்டியான முத்து இருக்கு. ஒரிஜினல் முத்து இருக்கு, செகண்ட் குவாலிட்டி முத்து இருக்கு. பவளத்துலயுமே அப்படிதான். இதுதான் பவளமா? அப்ப இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது? பிளாஸ்டிக் கிடையாது, நேச்சுரல் பவளம். ஓகே ஓகே. பாலிஷ் கிடையாது, நேச்சுரல் தான். இதெல்லாம் நீங்க எங்க வச்சு உருவாக்குறது? இங்க ராமேஸ்வரம் கொண்டு போய் எல்லாம் மிஷின்ல கொடுத்து கட் பண்ணி. இதெல்லாம் ராமேஸ்வரத்துல உருவாக்குறது. இந்த தனுஷ்கோடி நல்லா எழுதிருக்கு. இதெல்லாம் சங்க அறுத்து பண்ணிட்டு எல்லாம் மிஷின்ல இது பண்ணிட்டு எல்லாம் நம்மளா பண்றதா. ஓகே ஓகே. புரியல. நண்டு, சங்கு, சிப்பி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். புரியல. நேம் கூட இருக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரம். தனுஷ்கோடி ராமேஸ்வரம். ஒரு கடை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பார்த்தேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சிவலிங்கம் ஸ்படிகத்துல பண்ணது. பார்த்தேன்னா நிறைய கற்கள், மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்கு. குட்டியா சிவலிங்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரோ? மார்பிளா? ஸ்டோன். ஓகே ஓகே. பார்த்தேன்னா இங்கெல்லாம் நிறைய இருக்கு. இது பாருங்க. இந்த சங்குலே பெரிய சங்கு எது ப்ரோ? சங்குலே பெரிய சங்கு சொன்னா அந்த மாதிரி சங்கு. இது கொஞ்சம் வாசிச்சு காட்டுறீங்களா? செம்ம சவுண்டு ப்ரோ. இதை விட சவுண்ட் எல்லாம் வருமா? இருக்கு. இதெல்லாம் ஒரு பீஸுக்கு எல்லாம் எவ்வளவு வரும்? ஒரு பீஸ் 2000 ரூபா 3000 ரூபா. வெளியில வாங்கினா ஒரு பீஸ் வந்து 3000 ரூபா 4000 ரூபா. ஆமா ஆமா. இது நம்மளா எடுத்து நம்மளா பண்றனால ரேட் அந்த மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. பார்த்தேன்னா காய்ஸ், நான் வந்து அங்க வீடியோ எடுத்துட்டு வந்த போது இது இவர் இருக்குல்ல, இவர் உங்க யாரு இவரு? இவரோட மருமக. இது உங்க பேர் என்ன ப்ரோ? நம்பீஸ்வரன். நம்பீஸ்வரன். நீ இப்போ கரெக்டா தனுஷ்கோடியில் இருக்குல்ல? லைட் ஹவுஸ் எதிர்ப்புறமா இருக்கு நம்ம கடை. உங்க பேரு? கடை பேரு? கடை பேர் நம்பீஸ்வரன். நம்பீஸ்வரன். இவரோட மருமகன் ஆனதுனால தான் நான் இந்த கடையில் ஏறினோம். ஏன்னா வந்து நம்மளா இவர் ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியே கிளம்ப. ரொம்ப நன்றி ப்ரோ. சரிங்க. நம்ம ஃபோன் நம்பரை போட்டு விட்டுருங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. 81 24 48 29 77. வணக்கம்மா. ஒரு நிமிஷம். இது எந்த கோவிலம்மா? இது வந்து அந்த காலத்துல வந்து உடைஞ்சது. இப்போ நீங்க திரும்ப கட்டியிருக்கீங்க. இது இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த காலத்துல உள்ளது. இந்த இதுக்குள்ளதான் அன்னைக்கு சுனாமி வந்த போது மக்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து திரும்ப நீங்க மீட்டு எடுத்து மக்கள் கட்டுறாங்க. அந்த காலத்துல நீங்க இருந்தீங்களா இங்க? இந்த சுனாமி எல்லாம் வந்த போது? ஒரு 10 வயசு. உங்களுக்கு 10 வயசு இருக்கும். எப்படி இருந்தது அம்மா அந்த காலத்துல? அந்த காலத்துல நல்லா தான், சிங்கப்பூர் மாதிரி. அது ஏன் அப்படி சொல்றாங்க? குட்டி சிங்கப்பூர்னு எல்லாம். அது உண்மையா? அது நெசந்தே. அவ்வளவு வல்லரசா இருந்தாங்களா? நவ கடை, சவுடி கடை. ஓ. மெட்ராஸ் மாதிரி.
மத்ராஸ் மாதிரி அப்போ இருந்தது. இங்க இருந்து இலங்கைக்கு வண்டி எல்லாம் இருந்ததா? வண்டி போகல, கப்பல். அந்த லைன்ல துறைமுகம். ஓ, அவ்வளவு பெருசா இருந்தது. சென்னையில இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தது. மாதிரி அந்த காலம் இருந்தது. வெள்ளக்கார ஆட்கள்லாம் கப்பல்ல போவோம், இங்க வருவாங்க. அவங்க ஆட்சி தான் அப்போ நடந்துட்டு இருந்தது. அப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா இல்ல, இப்பதானே பிரிவு. ஆமா ஆமா. அப்ப வருவாங்க. அன்னைக்கெல்லாம் இலங்கையில இருந்து கூட மக்கள் வருவாங்க இங்க வர போவா, இங்க இருந்து போவாங்க கப்பலுக்கு. கப்பல்ல தான் சாமான் ஏத்தி. நீங்க பாத்தீங்களா நிறைய மக்கள் இறந்தாங்களா அன்னைக்கு? அப்ப வண்டியில வந்தவங்க தான் இறந்தது. அதாவது அந்த ட்ரெயின்ல வந்தவங்க தான் அதிகமா இருந்தாங்க. மத்தபடி ஊருக்காரங்க அவ்வளவு எல்லாம் தப்பிச்சிருங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்ல இருந்தாங்க அந்த ஒரு சுனாமி. சரியான இது, சம ஹைட்ல சரியான. எங்க அம்மா எல்லாம் தண்ணிக்குள்ள தான், இவ்வளவு தண்ணிக்குள்ள தான் வந்தோம் அந்த கரையை. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நடு வளர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வயிற்ற. அதுக்கப்புறமா அந்த மாதிரியான நிகழ்வு அதுக்கப்புறமா நடந்ததே கிடையாது. ஒரு வேற புயல் வந்துச்சு. புயல் தான் வந்துச்சு. ஆனா அது அவ்வளோலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கு. இப்போவெல்லாம் இப்போ அறிவித்து விட்டுருவாங்க, வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து கவர்மெண்ட் ஆட்கள் வந்து உங்களை இங்க இருந்து காப்பாத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன? முத்துமணி. நான் அந்த கோவில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கைஸ் பார்த்தேன்னா இதுதான் அந்த அம்மன் கோவில், கூனி அம்மான்னு சொல்லுவாங்க. பார்த்தேன்னா இப்போ கூட இது வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. இந்த ஒரு கோவிலுக்குள்ளதான் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா, அவங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டது இந்த கோவிலுக்குள்ளதான். இந்த கோவிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிறைய மக்கள் வந்து அந்த டைம்ல தப்பிச்சாங்களா. கோவில் இப்பவும் உள்ளதா இருக்காங்க, பாதி உள்ளதா இருக்காமா கோவில். கோவிலுக்குள்ள பிரதிஷ்டை எல்லாம் கிடையாதா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து புதைஞ்சிருக்கு. இந்த கோவில் நிறைய மக்களை காப்பாற்றின ஒரு கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே வந்துட்டு புதுசாக ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி இது பண்ணுவாங்களா. பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக அவங்க கட்டிட்டு இருக்கிற கோவில். இந்த சைடில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க அந்த காலத்தில் இருந்தால் மிகப்பெரிய பில்டிங்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கட்டிட மாதிரி இருக்கு. ஆனால் முழுசாக வந்துட்டு மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க பாக்குற எல்லாமே ஒவ்வொரு மிகப்பெரிய கட்டிடங்களோட மீதி தான். இங்க பாருங்க, இங்கிட்ட எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் இருந்ததுக்கான அறிகுறி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கோவில் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்கிட்டு பாருங்க அவ்வளவு பெரிய கட்டிடமா இருக்கு. எல்லாம் இந்த ஒரு பில்டிங் குள்ள போற என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தூணெல்லாம் பாருங்க. ஒரு காலத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த புயல்ல அழிஞ்ச மிச்ச மீதி மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ள ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி எல்லாம் தெரியுது. எல்லாம் பாருங்க, இதுக்கு உள்ளே வந்துட்டு நிறைய விஷயம் புதைஞ்சு கிடக்குது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு உள்ள. இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய பில்டிங்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பில்டிங்னெல்லாம் தெரியல. சரியான வெயிலா இருக்கு. இதெல்லாம் நடக்கவே முடியலப்பா. இங்க இருக்கிற மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் எந்த மாதிரியா. இது வந்துட்டு சர்ச்சா, பின்னாடி ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இது போஸ்ட் ஆஃபீஸா இங்க இருக்கு இல்லையா. இப்போ நாம போன போது அந்த சைடுல நிறைய பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையாம்மா, அதெல்லாம் எந்த மாதிரி கட்டிடங்கள்? பெரிய பெரிய கட்டடம், சர்ச்சி, அந்த ஆஸ்பத்திரியில இருந்தோமா, எல்லாமே உண்டு. ஆஸ்பத்திரி, அப்புறம் வந்துட்டு நகைக்கடை, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸல், இந்த மாதிரி சர்ச்சு எல்லாமே இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆமா, இந்த கோவில் கூட பாதி இப்ப உள்ளதா இருக்கு இல்லையா. அதனாலதான் நீங்க மீட் எடுத்து கட்டிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, இது என்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்துப்பீங்க? கட்டி முடியும். எத்தனை வருஷம் ஆகும் அதுக்கு? அது கையில மடியில வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மத்தன கட்டுதுங்க. உங்க ஊருக்காரங்க கட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. மண்ணுக்குள்ள நிறைய விஷயங்கள் இப்பவும் புதைஞ்சு கிடக்குது. இந்த கோவிலோட முக்காவாசியும் இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா? திரும்ப அன்னைக்கு உங்க சின்ன வயசுல பாக்குற மாதிரி எல்லாமே திரும்பி வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு வரும். என்னைக்கு வரும் தெரியலையே. மக்கள் முயற்சி பண்ணா வரும். மக்கள் முயற்சி பண்ணா வரும். ஆனா கவர்மெண்ட் வாழ தகுதி அற்ற இடம்னு சொன்னாலும் நீங்க நினைக்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வரும் அப்படின்னு நாங்க நம்பி இருக்கோம். கையில காசு எடுக்காம வந்ததுனால ரொம்ப நன்றி ஐயா. இந்தாங்க ஐயா. தலைவர் வந்து செம்ம டயர்டாயிடுச்சு. தண்ணின்னு சொல்லிட்டு அலையுது. இங்கே சூடு தாங்கவே முடியல காய். சீரியஸாக சொல்லணும்னா நீங்கள் எல்லாம் இங்கே வரீங்கன்னா ஜிபேலாம் நம்பி வராதிங்க. கையில் காசு எடுத்துகிட்டு வாங்க. போதுமா? குடிங்க, மொத்தமாக குடிங்க ஐயா. இந்த காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகாது. ரொம்ப நன்றி ஐயா. தனுஷ்கோடியில் எங்கே இருக்குது? சரி, நம்ம குமார் அண்ணாக்கு ஒரு சல்யூட்டு. அப்புறம் கண்டிப்பாக இந்த சைடில் வரீங்கன்னா வந்து இவர் கடையில் இருந்து வாங்கி வர சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஐயா தண்ணி கொடுத்ததுக்கு. அப்படியே
இருந்து கிளம்பலாம். நீங்க வந்து தனுஷ்கோடின்னு பார்த்தாலே முதல்ல நீங்க பாக்குறது இந்த ஒரு சர்ச்சு தான். அந்த காலத்துல இங்க வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சா இருந்தது. ஆனா இப்போ அதோட மிச்ச மீதி இங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் போட்டு சேஃபா வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பழமையான சர்ச்சு. தனுஷ்கோடியோட மெயின் அட்ராக்ஷனே இந்த சர்ச்சு தான். முன்னாடி எல்லாம் உள்ள இறங்க முடியும், நான் நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். ஆனா இப்போ வந்து உள்ள எல்லாம் இறங்க முடியாது, ஏன்னா நிறைய மக்கள் உள்ள இறங்கி கிறுக்கெல்லாம் வைக்கிறாங்க, அதனால இப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவளப்பாறை மாதிரி இருக்குதுயா. பாருங்க உள்ள எல்லாம் பார்த்தீங்களா ஃப்ளோட்டிங் ஸ்டோன் எல்லாம் எங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ், ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃப்ளோட்டிங் ஸ்டோன், ஓல்டு சர்ச்சு, ராமர் டெம்பிள், ஹவுசஸ் அண்ட் டெம்பிள், மெடிக்கல் காலேஜ், பிஹெச்பி. ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஒரு சர்ச்சை பற்றி கொஞ்சம் பேசுறீங்களா? சர்ச்சுன்னு சொல்லும்போது வந்து வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆளும்போது வந்து சர்ச்சுகள், இங்கே பாலங்கள், ஸ்ரீலங்காலேருந்து போக்குவரத்து வரது போகிறது, சென்னையிலேருந்து ட்ரெயின், இந்த மாதிரி துறைமுகங்கள் உண்டாக்குனாங்க. 1964 முன்ன வந்து இது வந்து இந்த ஊரை வந்து ஒரு 1910-12 காலகட்டத்திலேயே பெரிய லெவலுக்கு வளர்ச்சியாக வணிகங்கள் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து கப்பல் வரும், இங்கே ஆட்களை இறக்குவாங்க. போட் மெயில் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் வரும், அந்த புகை வண்டி அந்த ட்ரெயினில் தான் ஆட்களை ஏற்றிட்டு போவாங்க. இங்கே அதிகமாக பிஸ்னஸ் எல்லாமே நடக்கும். தனுஷ்கோடி தான் பெரிய ஒரு நகரமாக இருந்தது. ராமேஸ்வரம் சொல்லும்போது ஒரு கோயில் சிலங்கரம். இங்கேருந்து தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்கா போகணுன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 18 நாட்டிக்கல் மைல், 29 கிலோமீட்டர் தலைமன்னாருக்கு அந்த ஃபாரஸ்ட் வரும். அது மட்டும் அப்போ படகு மூலியமாக தான் அந்த காலத்தில் போனாங்க. கப்பலில் இருக்கிறவங்க காசு கட்டி கப்பலில் போனாங்க. மீன்பிடி தொழிலுக்கு போயிட்டு அங்கே போய் மக்கள் இருக்கிறது வாரது. எந்த காலத்தில் கட்டினது இந்த சர்ச்சு? இது சர்ச் வந்து 1910-12 காலகட்டத்தில் கட்டினது தான், வெள்ளைக்காரன் இருக்கும்போது. இதுல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க, கோரலை வச்சு அந்த காலத்திலே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிறதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த ஊர்ல இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வெள்ளைக்காரன் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது. அதே மாதிரி இந்த ஒரு காலத்துல புயல் வந்துருச்சு 1964. அந்த புயல்ல தான் எல்லாமே. ஆமா, அந்த புயல்ல வந்து ஒரு அதுல 90-95% மக்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. அதுல ஒரு 5% மக்கள் நம்ம மீனவர்கள் மக்கள் தான், எங்க தாத்தா பாட்டிகள். அவங்க வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பூர்வீகம் இதுவா? பூர்வீகம் வந்து எல்லாருமே இங்க இந்த ஊர்ல பிறந்தவங்க தான் எல்லாருமே. நீங்களும் இங்க தான்? ஆமா, இங்க இருக்க கடைகள்ல இருந்து எல்லாமே வந்து இங்க வணிகங்கள் பண்றது எல்லாமே இந்த மீன்பிடி மக்கள் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்து பெருசா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆகல, ஏன்னா அந்த ரோடு வசதி எதுவும் கிடையாது. மக்கள் கம்மியா தான் வருவாங்க போவாங்க. அப்போ கொஞ்சம் கடைகள் வச்சிருந்தோம். இன்னைக்கு ரோடு போட்டதுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து அதிகமான மக்கள் வராங்க. நாங்க இப்ப தொழில வந்து 80% மீன்பிடி தொழில கம்மி பண்ணிட்டோம். இப்போ கம்மி பண்ணிட்டு டூரிசம் பாக்குறீங்களா? ஆமா, டூரிஸ்ட் இங்க எல்லாமே இங்க வந்து இந்த சங்குகள் இதுகள் அதிகமான மக்கள் டூரிசமா தான் பாக்குறீங்க. டூரிஸ்ட் தான். கவர்மெண்ட்ல வந்து எந்த இதுவும் சலுகையும் கிடையாது. இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இங்க எங்களுக்கு ஒரு ஐடியன் கார்டு இருக்கு, மீனவர் ஒரு உறுப்பினர் அட்டை இருக்கு, இது இருக்கு. எங்களுக்கு இந்த ஆமா ரேஷன் இதுகள் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த கொடுக்கறது வந்து எப்படின்னா இங்க தனுஷ்கோடிக்குன்னு கிடையாது. எங்களுக்கு வந்து இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல வந்து நடராஜபுரம், புதுரோண்டு ஊர்கள் இருக்கு. அங்கே தான் வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற வசதி எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. இங்கே வந்து கரண்ட் வசதி இல்லாத நாட்டு மக்கள் வந்து இங்கே வந்து வந்துட்டு போவோம். இங்கே வந்து கடலுக்கு போகிறவங்க அப்புறம் தங்கிடுவாங்க இங்கே. ஆமாம், மற்றவங்க எல்லா பேரும் வந்துட்டு போயிட்டு வந்துக்குருவோம். ரேஷன் கார்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலம். அந்த ரேஷன் கார்டை வச்சு தான் தனுஷ்கோடிக்கு வந்து எந்த கவர்மெண்ட் உதவி கிடையாது. இங்க வாழும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி இருக்கு? எங்களுக்கு வந்து பழகிருச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. இது வீடு இங்க தான் இருக்கு, இல்ல வேற எங்க இருக்கு? இங்க குடிசை வீடுகள் தான் இருக்கு. இங்க ஓல்டு ஆர்பார்னு சொல்ற இடத்துல நம்மளுக்கு வீடுகள், கடைகள் எல்லாமே இருக்கு. இங்க பக்கத்துல இன்னொரு பில்டிங் தெரியுது, அது என்னது? அது வந்து நம்மளுக்கு அந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அது வந்து வாட்டர் டாங்க்னு சொல்லுவாங்க. அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வே ஜங்ஷன் நிக்கிறது. ட்ரெயினுகள் அங்கே நிற்கும். இந்த பக்கம் வந்து அந்த சொன்ன மிச்ச மீதியில இருக்கக்கூடியது இந்த 2 மட்டும் தான். ஆமா, இந்த சர்ச் இருக்கு, இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா இன்னும் 2 கட்டடங்கள் இருக்கு. பாதி கடலுக்கு உள்ளக்க போயிருச்சுன்னு தாத்தா பாட்டிகள் சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட கடலுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அது சொல்ல முடியாது. உடஞ்சி எல்லாமே கடலுக்குள்ள போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன 6 மணிக்கு அப்புறமா மக்கள் வர மாட்டோம். ஆமா, 5:30க்கு வந்து வாரம் அந்த 15 கிலோமீட்டர் டோல்கட்லயே வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு காரணம் அது காரணம் இப்போ அந்த 5:30க்கு முன்ன வாரவங்க மட்டும் இங்கே அலோட் பண்றாங்கன்னா இங்க வந்துட்டு போறதுக்கு மக்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரம் திரும்பி போறதுக்கு. அப்போ வந்து முள்ள ஆட்கள் வந்து உள்ளக்க வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எப்போ வெளியில போவாங்கன்னா சரியான டயத்துல கவர்மெண்ட் அவங்க போலீஸ் சமாளிக்க முடியாது. அது மட்டும் மக்கள் சேஃப்டி காண்டி இது பண்றாங்க. மக்கள் சேஃப்டி. ஸ்ரீலங்கா வேற பக்கத்துல இருக்கு. இங்க யாரு இருக்காங்க, நம்ம டூரிஸ்டா இருக்காங்களா இல்ல வேற யாரும் பாதுகாப்புக்காண்டி, நாட்டோட பாதுகாப்புக்காண்டி இங்க வந்து அந்த 5:30 மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி முடிய இங்க டூரிஸ்டா இருக்கு ஆட்கள். 7 மணிக்கெல்லாம் வந்து எல்லா கடையிலும் அடைச்சிருவோம். ஆமா, அது 7 மணிக்கு அப்புறம் இங்க 7 மணி 8 மணிக்கெல்லாம் வெளியில போயிருவாங்க. என் பேர் பாண்டியன், KS பாண்டியன் சொல்றது. பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நம்ம கடை தான். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். ஸோ கைஸ், பார்த்தேன்னா அந்த தண்ணியில் மிதக்கக்கூடிய கல் இருக்கு இல்லையா, அது இங்கே இருந்தோம்மா ரொம்ப
வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க வந்தீங்கன்னா எந்த கடையில போனாலும் எல்லா கடையிலுமே அந்த கல் இருக்குமா. அது வந்துட்டு பெரிய ஒரு பிசினஸாவே இங்க பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு கோவில்ல வந்துட்டு அந்த கல் தண்ணியில போட்டிருப்பாங்க. வரவங்களை 10 ரூபா எடுத்து கொடுத்தேன்னா அது வந்து தலையில வச்சு நீங்க இது பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோமா. ஒரு நாளைக்கே வந்து 40,000 50,000 ரூபா வசூல் பண்ணிட்டு இருந்தோமா. அது ஒரு பிசினஸ் மாதிரி இங்க பண்ணிட்டு இருந்தோமா. சோ அது கவர்மெண்ட் பார்வையில போனதுனால அதுக்கப்புறமா அதை அவங்க நிப்பாட்டிட்டோமா. இப்ப நம்ம போன கடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைகள் இங்க நிறைய இருந்தோம். அந்த கடைகள்ல கூட அந்த கற்கள் வந்து மக்கள் வந்து வித்துட்டு இருந்தோமா. ஸோ இப்போ அந்த கற்கள் இங்கே பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில கோவில்களில் மட்டும் அரிய வகை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சூடு தாங்க முடியலப்பா, சரியான சூடு. எப்படி அண்ணா நிறைய மக்கள் அன்னைக்கு தப்பிச்சது அந்த புயல் இருந்து? 1964 அந்த புயல் வந்திருக்கு. அது இந்த கடலில் உருவாகி இந்த கடலில் அடிச்சிருக்கு. நைட் 1 மணிக்கு. அதில் ஒரு சில பேர் தப்புனவங்க இதுக்கு நேரம் ஒரு மேடு ஒன்று இருக்குது. அதில் ஒரு சில பேர் மேலே ஏறி நின்று இருந்துருக்காங்க. அதில் தப்புனவங்க தான் இப்போ இருக்கிற மக்கள். மற்றபடி எல்லாருமே அன்னைக்கு அந்த புயல்லே இருந்துட்டாங்க. ஆமாம். அதில் அதிகமான உயிரிழப்பு உண்டாச்சு இல்லையா? அதிகமான உயிரிழப்பு அந்த காலத்தை வந்து ஒன்றும் கணக்கே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ உள்ள சூழ்நிலைன்னா நமக்கு தெரியும். அப்போ வந்து புயல் உருவானது தெரியல. 5 மணிக்கு வருவாங்க பரிசு கூடி, திருப்பி சாயந்தரம் 6-7 மணிக்கெலாம் போயிடும். எல்லாரும் போயிடும். அதுக்கப்புறமா இங்கே யாருமே இருக்காது. கடையெல்லாம் பூட்டிடும். கடையெல்லாம் பூட்டிடுவாங்க. வந்தால் எந்த இடத்துலையுமே யாருமே இருக்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. ஒரு சில மீனவர்கள் இந்த கடலுக்கு போகிறவங்க ஒரு 10 குடும்பம், அவ்வளோதான் அனுமதி. வேற மற்ற ஆளுக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு இங்கே பேய் இருக்குன்னு சொல்றது, அதில் ஏதாவது உண்மை இருக்கா ஐயா? இப்படி இருந்து இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அதான் கேள்விப்பட்டிருக்கேன். பேயெல்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே இருக்க கூடாது, அது ஒரு காரணமா? ஆமாம், அங்கே இருக்க முடியாது. பஸ் ஒரு 7 மணிக்கு வரும். அதுக்கு பார்த்து இங்கே அலோடு கிடையாது. யாருக்குமே இங்கே கிடையாது. இருக்கு இங்கே இந்த இடத்துல இருக்கிறதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் வீட்டில் எல்லாம் வந்து ஆமாம் சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் உண்மைதான். வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கதவுல எல்லாம் வந்து தட்டி சிரிச்சுட்டே இருக்கும். சிரிச்சதே இருக்கிறதாக இங்கே உள்ளவங்க அதெல்லாம் உண்மைதான். அது அதை தான் கழிச்சிருக்காங்க. கடலில் கொண்டு போய் அது கூட இங்கே வெளியிலேருந்து சாமியார் வர சொல்லி கழிச்சிருக்காங்க. இங்கே சொல்கிறாங்க. எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. மோட்சம் கிடைக்காம நிறைய அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மக்கள் இறந்தாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது. இதெல்லாம் உண்மை. கழிச்சிருக்காங்க. கடலில் கொண்டு போய் இந்த கடலில் கொண்டு போய்லாம் வெளியிலேருந்து கோடாங்கி வர சொல்லி கழிச்சிருக்காங்க. இதுக்குள்ள எல்லாம் காசு போட்டிருக்காங்க மக்கள். பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதுதான் அந்த காலத்தில் ரயில் நிலையம். ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு எல்லாமே. இதுதான் வாட்டர் டேங்கு, ரயில் நிலையம்னு எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதுலே மிச்சம் மீதி இது மட்டும்தான். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கட்டினா கட்டிடங்கள். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில் தான் அந்த மிதக்கிற கல் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துட்டோம். இங்கிட்டு கூட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பாதம் எல்லாம் மேலே வந்துட்டு இரும்பில் ஒரு பேரல் மாதிரி ஒரு பெரிய ஒரு வாட்டர் டேங்க் இருக்குமா. நீராவி இன்ஜின் ட்ரெயினுக்கு தண்ணி இறங்கும். நீராவியிலிருந்து நீராவி இன்ஜினுக்கு தண்ணி இறங்கும். அப்ப டீசல் கிடையாது. நீராவி இன்ஜின் ட்ரெயினுக்கு தண்ணி சர்வீஸ். நீராவி வண்டி தான் இருந்தது. ட்ரெயினே அப்படிதான் இருந்தது. நீராவி வண்டி தான் இருந்தது. அதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்த தண்ணி பண்ணிருக்காங்க. அது பின்னாடி அந்த ஸ்கூல் பையன்லாம் வராங்கல்ல, அது சிமெண்ட் மாதிரி தெரியுது. அதான் ரயில்வே லைன் இருந்தது. ரயில்வே. நீங்க எந்த ஊருக்காரரா? அந்த நேரத்துல பொழைச்சாங்கல்ல அந்த 64 சுனாமில. ஓகே ஓகே. அந்த வம்சோலி சேர்ந்தவங்க தான் நாங்க. இங்க இருக்கிறோம். அந்த காலத்துல நீங்க பிறக்கல? நம்ம பிறக்கல. உங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா அம்மா இருக்குல்ல. அப்பா அம்மா சின்ன பிறக்கல. 64 தான் எங்க அம்மா பிறந்தாங்கன்னா எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாங்க. அம்மாவோட. இப்ப நீங்க 3வது தலைமுறை. சரிங்க சரி. 3வது தலைமுறை. அப்ப அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சதுனால எங்க அம்மாட்ட அவங்க சொல்லிருப்பாங்கல்ல, பாட்டி சொல்லிருப்பாங்கல்ல. 2000க்கு மேல மக்கள் இருந்தாங்க இல்லையா? கணக்கு சொல்ல முடியாது. அது வந்து இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்கு. ஆமா. இப்ப ஆதார் கார்டு இருக்கு. இப்ப தன் ஸ்கூல்ல எத்தனை மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டர் தட்டினா ஓடியாந்துரும். இன்னும் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்புறம் என்னன்னா 150 பிள்ளை காலேஜ் பிள்ளை வருவாங்களாம். அப்போ ராமேஸ்வரம் வந்து அந்த நேரத்துல வந்து டவுன் கிடையாது. குறிப்பிட்ட எத்தனை மக்கள் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து சும்மா வந்து எப்படின்னா அந்த நேரத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே இந்த பில்டிங் இந்த அளவுக்கு அவன் கட்டி நிக்குதுன்னா எத்தனை லட்சம் மக்கள் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வந்து அந்த அளவுக்கு ட்ரெயினே ஓட விட்டுருக்காங்கன்னா இதுதான் மினி சிங்கப்பூர். அப்போ வந்து கேரளாவில் வந்து ட்ரெயின் கிளம்பிச்சுன்னா நேரா சென்னை, கேரளா வந்து சென்னை டு மதுரை, மதுரை டு தனுஷ்கோடி தான் ட்ரெயின். அப்ப ராமேஸ்வரம் வந்து கோயில் மட்டும் தான். ராமேஸ்வரம் டவுன் கிடையாது. இதுதான் சிங்கப்பூர் மாதிரி வர்த்தகம். அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய டவுன். இங்க வந்து இறங்கி ட்ரெயின் விட்டு இறங்கி போனா ஆர்பார் இருக்கும், கப்பல் துறைமுகம் இருக்கும். இங்க இருந்து சுலோனுக்கு இலங்கைக்கு போவாங்க. நம்ம கடைக்கு முன்னாடி அது போட்டா இருக்கு பாருங்களேன். அந்த நான் போட்டோ வச்சிருக்கேன். அந்த 64 இன்ச்சில் அந்த ட்ரெயின் கப்பல்லாம் போட்டோவே இருக்கு. சரிங்க, நான் போட்டா பாருங்க. இப்போ எப்படின்னா இந்த சைடு எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு இந்தியன் ஓசன் வரும் கடல். இங்க சைடு பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா இது வந்து எப்படின்னா சிவன், இது பார்வதின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா இது வந்து ஆண் கடல்னு சொல்லுவோம். இது சீக்கிரமா கடல், ட்ரெயின் கடல்னு சொல்லுவோம். 2 கடலும் ஒன்று சேர இடம் தான் நம்ம லாஸ்ட். அங்க இருந்தா நம்ம காசிக்கு போறோம். இங்க இருந்தா மணல் எடுத்து போகணும். போய் காசியில மண்ணை போட்டு அங்க இருந்து நீர் எடுத்து வந்து நம்ம ராமேஸ்வரம் கோயில்ல அவசியம் பண்ணுவோம். இதுதான் ஒரு புனிஸ்தலம். இது தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்க பேர் என்ன? என் பேர் காங்கேஸ். நீங்க பார்க்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு
ரயில் தண்டவாளம் மீதி எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இப்போ அதனா இங்கே நீங்கள் சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் தடயங்கள் மட்டும் பார்க்க முடியும். அந்த காலத்தில் கப்பல் எல்லாம் இறக்கும் இல்லையா, கப்பல் இறங்கும் போது அந்த கப்பலோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் இங்கே இருக்கா. ஸோ அங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு டவுனாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1964 வந்து அந்த சைக்ளோன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இங்கே பாதிப்படைஞ்ச விஷயங்கள் எல்லாம் இங்கே ஃபோட்டோவில் காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எப்படி அழிஞ்சது, மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மிதக்கிற கல் இருக்கு இல்லையா, தனுஷ்கோடியில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அந்த கல் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாமா. ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிறதுக்காண்டி கூட ஒன்று கிடைக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருந்தேன்னா இந்த கோவிலே பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த கோவில் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு 50 ரூபா 60 ரூபா வாங்குறாங்கலாம் சொல்லி அதை வச்சு நிறைய பேர் காசு சம்பாதிச்சதுனால கவர்மெண்ட் வந்து இங்கேயும் அது இருக்க வேணாம், இங்கேயும் இருந்தேன்னா மேபி வரும் காலகட்டத்தில் வந்துட்டு மக்கள் அதை வச்சு காசு சம்பாதிப்பேன்னு சொல்லி அப்படியே இங்கே இருந்து அதை எடுத்துட்டோமா. ஸோ கைஸ் தனுஷ்கோடி பார்த்து வந்ததுக்கு அப்புறமா போகிற வழியில் தான் அப்துல் கலாம் அவர்களோட வீடு. அவரோட வீட்டு முன்னாடி தான் நான் நிற்கிறோம். 1910 இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா 2011 இப்படி மாற்றிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் உள்ளே போகிறாங்க. அப்புறம் நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா தனுஷ்கோடி போன போது அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய மக்களை மீட் பண்ணோம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் அந்த விஷயங்களை பத்தி பேச சொன்னா நிறைய பேருக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில பேர் பேசினாங்க, ஆனா அவங்க கேமரா முன்னாடி பேச ரொம்பவே தயக்கப்படுறாங்க. கேமரா ஆஃப் பண்ணும்போது எல்லாமே கிளியரா சொல்றாங்க. நான் போன போது என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல நான் காட்டி இருக்கேன் உங்களுக்காண்டி. இவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூடு தாங்கவே முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் எல்லாம் ஆகும்போது இதை விட பயங்கரமா சூடா இருக்குமா. இவர் வந்துட்டு நமக்கு வந்து வண்டியில கூட்டிட்டு போய் எல்லா இடமும் சுத்தி காட்டினாங்க. நம்ம பஸ்ல போயிருந்தேன்னா இவ்வளவு எல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. இந்த ஒரு தருணத்துல அவர்கிட்ட என்னோட நன்றி நான் சொல்லிக்கிறேன். நாம வந்து அப்துல் கலாம் அவர்களோட வீட்டுல போனோம். அங்க இருந்து சில விஷயங்கள்லாம் வாங்கணும், அது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இது வந்து தனுஷ்கோடின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற ஒரு மேக்னெட். அப்புறம் வந்து அப்துல் கலாம் அவர்களோட ஒவ்வொரு கோட்ஸ். வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் பார்த்தேன்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப இதாக இருக்கும். யுவர் பெஸ்ட் டீச்சர் இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே இந்த மாதிரி நிறைய இருந்துருச்சு. டாக்டர் APJ அப்துல் கலாம்னு சொல்லி அவரோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கணும், கீ செயின் இதெல்லாம் வாங்கணும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எல்லாம் உள்ள இருந்து வாங்கணும். எப்படி இருந்தது உள்ள போன போது அப்துல் கலாம் அவர்களோட வீட்டில்? அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த மெடலை பூரா பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கு காய்ஸ், நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அவருக்கு இந்திய அரசாங்கம் வந்துட்டு கொடுத்த பதவிகள், அந்த பதவி அந்த மெடலை பூரா பார்த்துட்டு ஒரு தமிழராக இருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கும்போது நான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னு தெரியாது, ரொம்ப நல்ல ஒரு பெரிய மகான். அதான் கைஸ் அப்துல் கலாம் அவர்களோட வீட்டுக்குள்ளே போன போது எனக்கு தோண விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுக்காண்டி சேவை செய்கிறவன் கண்டிப்பாக கோடிக்கணக்காக சொத்து அந்த மாதிரி எல்லாம் சேர்க்கவே மாட்டோம். ஏன்னா உண்மையாக நாடுக்காண்டி ஒருத்தர் வந்து உழைக்கிறேன்னா எந்த ஒரு பலவும் இல்லைன்னா எதுவும் எதிர்பார்க்காம இது பண்ணும்போது அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் யாருமே சேர்க்க மாட்டோம். அப்துல் கலாம் அவர்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அவரோட வீடாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டும் பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. காலையில் நம்ம ஆரம்பிச்ச பயணம் அதான் முடிவடைஞ்சிச்சுன்னு சொல்ல, இன்னும் முடிவடையல. இதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் மற்றவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். Let me take it guys. Bye. வணக்கம்.